السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الناس إذا رأوا الظالم فلم يأخذوا على يديه أوشك أن يعمهم الله بعقاب. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பல்வேறு விதமான எண்ணிலடங்காத படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருந்தாலும் அந்த படைப்புகளிலிருந்து மனித சமுதாயத்தை வேறுபடுத்தி காட்டக்கூடிய, பிரித்து காட்டக்கூடிய சில குணாதிசயங்களை, சில பண்பியல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்குண்டான சிறந்த பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக பண்புகள் என்பது எல்லோருக்கும் உரித்தானதாக, எல்லோருக்கும் அவசியமானதாக இருந்தாலும் கூட அதிலும் சில பண்புகளை, குணாதிசயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, ஷரியத்தை வழிபடக்கூடிய முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்குண்டான அவசியமான குணாதிசயமாக, மிக மிக தேவைக்குரிய குணாதிசயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறுவான். பொதுவாகவே எல்லா மனிதர்களிடத்திலும் நற்பண்புகள் என்பது தேவை, அவசியம், அதை கண்டிப்பாக மனித சமுதாயம் எதிர்பார்க்கின்றது என்றாலும் கூட சில பண்புகள் அல்லாஹ் திருமறை மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். வல்தகும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் எப்பொழுதும் இப்படியே இருக்கட்டும். இந்த நற்பண்பிலேயே, இந்த குணாதிசயத்திலே அவர்கள் இருக்கட்டும், வாழட்டும். எப்படிப்பட்ட பண்பு? யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையின்பால் அழைப்பவர்களாக, தீமைகளை தடுப்பவர்களாக உங்களில் ஒரு சாரார் எப்பொழுதுமே இருக்கட்டும். இந்த பண்புகள் உங்களுக்கு எப்பொழுதுமே அவசியம் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி நிறைவு செய்கின்றான். அந்த பண்புகள், இந்த குணாதிசயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி குறித்தானவர்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருவான். ஆக நல்ல விஷயங்கள் சமுதாயத்தை அழைப்பதும்
எது தீயது என்று தெரிகின்றதோ அந்த தீயதை நாம் காணுகின்ற பொழுது, நாம் வாழ்நாளில் நமது நடைமுறையில் நாம் தீயவைகளை பார்க்கின்ற பொழுது அந்த தீயவைகளை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு அவசிய தேவை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பண்புகள் எப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான பண்பு என்பதையும், தீமைகளை தடுக்கக்கூடிய இந்த ஒரு குணாதிசயம், இந்த ஒரு பண்பு இல்லை என்று சொன்னால் இந்த உம்மத்தில் எப்படிப்பட்ட பாதகமான செயல்கள் எல்லாம் உருவாகிவிடும் என்பதை குறித்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாகவே இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தனக்கு ஒரு நியதி வச்சிருக்கிறான். திருமறையில பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதில் ஒரு இடம், ஒமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி, நாம் எந்த ஒரு ஊர்வாசிகளையும் எந்த ஒரு ஊராரையும் நாம் அநியாயமாக அழித்து விடுவது கிடையாது. வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்வாசிகள் தங்களுக்குள் நடக்கக்கூடிய தவறுகளை சீர் செய்யக்கூடிய வேலையில் அவர் ஈடுபடும் வரை அந்த கிராமத்தை, அந்த ஊராரை நாம் அழிப்பது கிடையாது. இந்த ஆயத்திற்கு கீழாக திருமறைக்கு விளக்கம் எழுதி தரக்கூடிய இமாம்கள் மிக தெளிவாக எழுதுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்தது தன்னை வணங்குவதற்காக. ஆனால் ஒரு ஊர் மக்கள், ஒரு கிராமவாசிகள் இறைவனை வணங்கவில்லை, இறைவனை மறுக்கின்றார்கள். இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்தது கிடையாது. அல்லாஹ் எப்பொழுது அழிப்பான் தெரியுமா? அல்லாஹ்வின் கோபம் எப்பொழுது பெரிதாகும் தெரியுமா? இறைவனுக்கு மாறு செய்து அந்த ஊரிலும் அநீதங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் பெருத்தெடுத்து அந்த பாவங்களை தடுப்பதற்குண்டான எந்த ஒரு மனிதரும் முன்வராத பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊரை அழித்திருக்கின்றானே தவிர தன்னை வணங்கவில்லை என்பதற்காக மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஊரையும் அழித்தது கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்வாசிகள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகளை, சில அநீதங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் வரை அல்லாஹ் அழிப்பது கிடையாது. ஆனால் பாவங்களை யாரும் தடுக்க முன்வராமல், அநீதங்களை கண்டும் காணாமல் எப்பொழுது மனித சமுதாயம் நடக்க முயலுகின்றதோ, எப்பொழுது தனது வாழ்க்கையை கண்டும் காணாமல் அமைத்துக் கொள்கின்றதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை அழிப்பான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு கூற்று என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. அநீதங்களை காணுகின்ற பொழுது, தவறுகளை காணுகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டும், அதை தடுக்க வேண்டும். இது எல்லா மனிதருக்குண்டான ஒரு பண்பாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடுதலாக இந்த ஒரு குணாதிசயத்தை அவசியம் பேண வேண்டிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை குறித்து, நன்மைகளை ஏவுங்கள், தவறுகளை காணுகின்ற பொழுது, அநீதங்களை காணுகின்ற பொழுது, பாவங்களை காணுகின்ற பொழுது சுட்டிக்காட்டுங்கள், முயன்றவரை தடுத்து பழகுங்கள். இது கண்டிப்பாக அவசியமாக முஸ்லிம்களுக்கு தேவையான ஒரு குணாதிசயம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தெளிவுபட எடுத்து சொல்லுவான். பனு இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டதனுடைய வரலாற்றினுடைய பல்வேறு காரணங்களில் பனு இஸ்ரவேல் சமுதாயம் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அழிச்சாட்டியங்களை எல்லாம், ஏன் யாரும் செய்ய துணியாத நபிமார்களையே துணிந்து கொலை செய்தவர்கள், அல்லாஹின் மீது தேவையில்லாத கெட்ட கதைகளை எல்லாம் புரிந்து கூறியவர்கள், பனு இஸ்ரவேல் சமுதாயம் செய்யாத பாவங்கள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதனுடைய பல்வேறு காரணங்கள் ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் இந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்வான்.
கானூ லா யதனாஹூன அம் முன்கரின் ஃபஅலூ. பனூ இஸ்ராயீல் சமுதாயத்திடம் தவறுகளை தடுக்கக்கூடிய இயல்புகள் மாறிவிட்டது. பனூ இஸ்ராயீல் சமுதாயத்தினர்கள் தவறுகளை தடுக்கக்கூடிய அந்த குணாதிசயத்திலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். சொன்ன அல்லாஹ் சொல்லுவான், லபீஸ மா கானூ யஃபஅலூன், லபீஸ மா கானூ யஃபஅலூன், அவர்கள் செய்த செயல்களில் மிக மிக மோசமான செயல் இது. ஆக ஒரு சமுதாயம் அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட காரணங்களை பட்டியலிடக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், பனூ இஸ்ராயீல் சமுதாயத்தினர்கள் தவறுகளை கண்டும் காணாமல் வாழ்ந்து வந்தார்கள். இது அவருடைய அழிவிற்குண்டான ஒரு காரணியாக மாறி போனது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்லுவான். ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான பல்வேறு விதமான நற்பண்புகளில் குணாதிசயங்களில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நன்மைகளை ஏவுவதும் தவறுகளை காணுகின்ற பொழுது, அநீதங்களை காணுகின்ற பொழுது அதனை தடுக்கக்கூடிய ஒரு சூழலில் முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளின் பின்னணியிலும் தனது வசனத்தின் பின்னணியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்து சொல்லுவான். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டம், நபிகள் பெருமானார் வஃபாத்திற்கு பிறகு கலீஃபாவாக சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆட்சியில் ஒரு நாள் மக்களுக்காக உதவி செய்வதற்காக மிம்பரில் ஏறுகின்றார்கள். மிம்பரில் ஏறிய சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதுனாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் வல்ல இதா ஹததைத்தும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், பாவங்களிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லா யதுர்ருக்கும் மன் வல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் நேர்வழியில் இருந்தால் வழி தவறினுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறும் தராது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் வழி தவறினுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறும் தராது. இந்த ஆயத்தை ஓதி காட்டிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லா யதுர்ருக்கும் மன் வல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் நேரான வழியில் இருந்தால் வழி தவறினுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராதுன்னு அல்லாஹ் சொல்றானே, இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்னன்னாஸ, மக்கள், இதா ரஅவுல் ஸாலிம, தங்களுக்கு மத்தியில் ஒரு அநியாயத்தை அல்லது அநியாயம் செய்பவனை காணுகின்றார்கள், ஃபலம் யஅகுது அலா யதைஹி, அந்த அநியாயம் செய்பவனை தடுப்பதற்கு இவங்க எந்த முயற்சியும் செய்யல என்று சொன்னால், நபிகள் பெருமானார் சொல்றாங்க, திருமதியுடைய ஹதீஸ், அவுஷகு அய்யம்மஹுமுல்லாஹு பிகாப், கண்முன்னால் நடக்கக்கூடிய ஒரு அநீதத்தை ஒரு இஸ்லாமியன் ஒரு மோமின் கண்டும் காணாமல் ஒதுங்கிவிட்டால் என்ன நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய வேதனை என்பது அந்த அநியாயக்காரனுக்கு மட்டும் நிகழாது, மாறாக அய்யம்மஹுமுல்லாஹு பிகாப், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இறைவனின் வேதனை சூழும். ஒரு அநியாயத்தை கண்முன்னால் நடக்கக்கூடிய தவறை கண்டும் காணாமல் செல்வது இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அதன் மூலமாக யார் தவறு இழைத்தானோ அவன் மட்டும் அல்லாஹின் வேதனைக்கு உரித்தானவன் அல்ல, அய்யம்மஹுமுல்லாஹு பிகாப், அல்லாஹின் வேதனை இறங்கும் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த மனிதர்களையும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த ஹதீஸை சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுதான் இந்த ஆயத்துக்கு விளக்கம். அது நாம ஹக்கில் இருக்கோம், நாம தவற தட்டி கேட்கிறோம், பயப்படாதீங்க, கண்டிப்பாக அல்லாஹின் உதவி உங்களுக்கு வரும், அதை நீங்க ஒருபோதும் பயப்படாதீங்க, அந்த உறுதியில நீங்க
நிரந்தரமா இருங்க என்கின்ற ஆதரவை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குத்பால ஏறி மக்களுக்கு சொன்னாங்க. நாம் வாழும் காலம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் வாழும் நிகழ்காலம் சற்று யோசித்து பார்க்கலாம். நமக்கு எதுக்கு ஒதுங்கி செல்லக்கூடிய மக்கள் தான் இன்று அதிகமாகி வருகின்றோம். ஒரு பிரச்சனை கண்முன்னால் நடக்கிறத பார்த்தாலும் அதை அவன் பார்த்துக்குவான். ஒரு பிரச்சனை நம்மை சேராத வரை, நம்மை அணுகாத வரை நமக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. கண் முன்னால் நடந்தாலும் அது அவன் விஷயம், அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்கிறட்டும். இன்று ஒதுங்கி போகக்கூடிய தலைமுறைகள் தான், இளைஞர்கள் தான், மனிதர்கள் தான் பெருகி இருக்கின்றோம் என்பது காலங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய நிதர்சனங்கள், யதார்த்தங்கள். நமக்கு வரலாறு தெரியும். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி பகுதி அல்லாஹ் நிறைய வரலாறு சொல்லித் தருவான். அதில் ஒரு வரலாறு, துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடிய நபியிடம் அந்த ஊர்வாசிகள் வருவார்கள். வந்தவர்கள் கேட்பார்கள், யாதல் கர்னைன் இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ض் ஃபஹல் நஜஅலு லக கர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. நபி துல்கர்னைன் அவர்களே, யஜூஜ் மாஜூஜுடைய அநீதங்கள், அக்கிரமங்கள், சேட்டைகள் பெருத்து விட்டது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டால் எங்களுக்கு அது உதவியா இருக்கும். துல்கர்னைன் சொன்ன பதில் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன் ஃபஅஈனுனி பிகுவா. அல்லாஹ் எனக்கு சில ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான், அந்த ஆற்றல்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், தடுப்பை ஏற்படுத்துறேன். ஒரு அநீதம் நடைபெறுகின்ற பொழுது அந்த அநீதத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்வது ஒரு மூமினுக்கு உண்டான எப்பொழுதுமே பண்பு அல்லாது. ஒரு நபியின் காலத்தில் அநீதவான்களுடைய அநீதத்தை குறித்து முறையிடப்பட்டது. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு தற்காப்பு வேண்டும் என்று கேட்கப்பட்டது. நபியினா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த தற்காப்பை அந்த மக்களுக்கு செய்து கொடுத்தார்கள். வரலாறு நமக்கு பாடமாக இருக்கின்றது. இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது, அநீதங்கள் நடைபெறுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக கண் முன்னால் நடைபெறுகின்ற பொழுது அவைகளை கண்ணும் காணாமல் ஒதுங்கி செல்வது எப்பொழுதுமே ஒரு மூமினுக்கு உண்டான பண்பு அல்ல. இன்னைக்கெல்லாம் சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஆபத்தின் நேரத்தில் முதலில் உதவுவதை விட முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறான், அதான் பெருகி வருது. அடிபட்டு கிடக்கிறான், உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மொபைல் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா முதல்ல அது வீடியோ எடுக்கிறான், சோசியல் மீடியாவில் போட்டு விடுறது. அநீதங்களை கண்ணும் காணாமல் ஒதுங்கி இந்த விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா? சமுதாயம் கண்கூடாக, குறிப்பாக இந்த வாரத்தில் மட்டும் பள்ளிக்கூட வளாகத்திற்குள் டீச்சர் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். கோர்ட்டுடைய வளாகத்திற்குள் ஒரு வக்கீல் குத்தப்படுகின்றார், தாக்கப்படுகின்றார். பலர்களும் வந்து செல்லக்கூடிய கடை தெருக்களில் ஒருதலை காதலுக்காக ஒரு பெண்மணி தாக்கப்படுகின்றார். சமுதாயத்தினுடைய நடைமுறைகள் எங்கு போய் கொண்டு இருக்கின்றது? ஒரு காலம் இருந்துச்சு, கொலை நடக்கும். எப்படிங்க ஒரு கொலை செய்யணும்னு சொன்னா அதுக்கு பல மாசம் முன்னாடி திட்டம் தீட்டுவாங்க. எங்க கொலை செய்யலாம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எந்த இடம், இப்படி எல்லாம் திட்டம் தீட்டி ஒரு நடுநிசி இரவாக பார்த்து அதிலையும் போகிறப்போ கொலையாளி பயந்து போகுவோம். ஒரு சில தினங்களுக்கு பின்புதான் மக்களுக்கே தெரிய வரும் இங்க ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ள காலத்தை பாருங்க, நண்பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றிலும் எல்லோரும் இருக்கின்றார்கள். பொதுவெளி ஒரு சிக்னல் இறங்குறான், யாரை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா பழி தீர்த்துக் கொள்கின்றான், துணிந்து போறான். இது எங்க நடந்தது? இது யார் மீது உண்டான தவறு?
மனிதன் எந்த ஒரு இயல்பில் இருக்க வேண்டுமோ, ஒரு மிருகம் கூட தன் இனத்திற்கு ஒரு வேதனை வருகின்றது, ஒரு சிக்கல் வருகின்றது என்று சொன்னால் சுற்றிலுமாக சூழ்ந்து கொள்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும்தான் மனித தன்மையில் இருந்து மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பு தன்மையில் இருந்து முற்றிலுமாக ஒதுங்கிவிட்டோம். என் வீட்டுக்குள்ள யாரு ஏறி வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் வீட்டுக்குள்ள வந்துட்டா பார்த்துக்கிறேன். வெளியில் நடப்பது, கண் முன்னால் நடப்பது எதுவுமே என் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நிலைமைக்கு நாம் வாழ பழகியதுதான் இன்னைக்கு அநீதம் செய்பவர்கள், அக்கிரமம் புரிபவர்கள் துணிஞ்சிட்டாங்க. எவனும் கேட்க மாட்டான், முடிஞ்ச ஒரு வீடியோ எடுப்பான், எவனும் இது கேட்க போறதில்லை. இன்றைய அநீதங்களும் அக்கிரமங்களும் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு சூழலில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொலை என்பது எந்த ரீதியிலும் நாம் நியாயப்படுத்த முடியாது, அநீதங்கள் எந்த ரீதியில் நாம் நியாயப்படுத்த முடியாது. அதற்குண்டான ஒரு காரணியாக நாமும் மாறி போனோம் என்பதை சமுதாயம் உணரணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நாம் என்னங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறோம்? எதையும் பார்த்தா பார்க்காத மாதிரி போயிரு, ஒதுங்கி போயிரு. கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அநீதத்தை ஒரு முதியவரை ஒரு சிறியவன் தாக்குறான், கேட்கக்கூடாதா? இன்றைய தலைமுறைகளை நாம் ஒரு தவறாகத்தான் உருவாக்கி வருகின்றோம். நன்மைகளை ஏவுவதும் தீவதை தடுப்பதும் ஒரு வீட்டுக்குள்ள மட்டுமில்லை, நாம் தவறாக விளங்கிக் கொண்ட வீட்டுக்குள்ள மட்டுமில்லை. ஒரு இஸ்லாமியுடைய கண்களுக்கு முன்பாக எது அநீதமாக தெரிந்தாலும் கண்டிப்பாக தடுக்க வேண்டும். இமாமனா தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிதாபில் ஒரு நிகழ்வு பதிவு செய்வாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கபரின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த கபரில் ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேதனை செய்யப்படுறாரு 100 கசையடி. அந்த மனிதருக்கு 100 கசையடிகள். அந்த மனிதர் கபருக்குள்ளா அமர்ந்து கெஞ்சுகின்றார், கதறுகின்றார். இறுதியாக அவருக்குண்டான கசையடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வந்து அந்த கசையடியும் நிறைவேற்றப்படுகின்றது. அதே வேளையில் அவரது கபர் நெருப்புகளால் மூட்டப்படுகின்றது. இந்த தண்டனை எல்லாம் நிறைவு பெறுகின்றது. நிறைவு பெற்று அவருடைய கபர் என்பது ஒரு சமநிலைக்கு மாறிய பிறகு அவர் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், அலாமன் ஜலத்துமூனி, எனக்கு எதற்கு இந்த வேதனை? இறைவா, எனக்கு எதற்கு இந்த வேதனை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகள் மூலமாக அந்த மனிதருக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், இன்னக ஸல்லைத ஸலாத்தன் வாஹிதா பிகைரி தஹூர். இந்த தண்டனைக்குண்டான காரணிகள் 2. ஒன்று, நீ ஒரு தொழுகையை தொழுதாய் ஒது இல்லாமல், சுத்தம் இல்லாமல். நீ ஒரு தொழுகையை நிறைவேற்றினாய் சுத்தம் இல்லாமல், இது முதல் காரணம். 2வது மலக்குகள் சொன்னார்கள், வ மரர்த அலா மظلومின் ஃபலம் தன்சுருஹு. நீ வாழும் நாட்களில் ஒரு நாள் ஒரு அநீதம் செய்யப்படுவதற்கு எதிராக நீ நடந்து சென்றாய். அந்த அநீதம் செய்யப்படுபவனுக்கு நீ உதவி செய்திருக்க முடியும். ஆனால் ஃபலம் தன்சுருஹு, அந்த நேரத்தில் நீ அந்த அடியானுக்கு உதவவில்லை. அந்த அநீதத்தை நீ நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும், அவனுக்கு உதவி இருக்க முடியும். ஆனால் அந்த உதவியை நீ செய்யவில்லை. எனவேதான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதாக மலக்குகள் மூலமாக அந்த மனிதருக்கு பதில் கொடுக்கப்பட்டது என்பதாக நமக்கு வரலாறு சொல்லி தெரிகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் இன்னைக்கு உலகமே கண்டிப்பா அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான். கடந்த வார ஜுமாவில் கூட இதை மையப்படுத்தி தான் நமது பயானம். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயா வெளியே ஓடினாங்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள்லாம் தூரத்தில் வாழ்றோம். அதற்குண்டான ஒரு காரணம் இது. யாரும் வேண்டாம், எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டு காரிங்கோயில தட்டி கதவை திறந்து உள்ள வந்தா அன்னைக்கு வெளியே வருவோம்.
இந்த சூழலுக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோம். இது உண்மையிலேயே மிக மிக தவறான ஒரு பழக்க வழக்கம். அல்லாஹ் சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மா, உங்கள் எப்பொழுதுமே இந்த சாரார் இருக்க வேண்டும். அல்லாஹ் நன்மையை சொல்வதற்கும் தீயவைகளை கண்களில் படுகின்ற பொழுது தடுப்பதற்கும் ஒரு சாரார் உங்கள் எப்பொழுதுமே இருக்கட்டும். இது அல்லாஹ்வின் உத்தரவு. மனித சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது இயல்பு நிலைகளிலிருந்து மாறி நாம் ஒதுங்கிக் கொண்டதுடைய விளைவுகள் கண்களுக்கு முன்னால் அநீதங்களும் அக்கிரமங்களும் கொழுந்துவிட்டெறிகின்றது. யோசிச்சு பார்ப்போம், ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஒரு மனிதன் டீச்சரை குத்த முடியுதுன்னு சொன்னான். நாம் வாழும் காலங்கள் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாகவே சொல்வார்கள், மாமின் கௌமின் யஅமலு ஃபீஹிம் பில் மஆசி, ஒரு சமுதாயம் அவர்களுக்கு மத்தியில் பாவங்கள் பெருத்தெடுத்தது. சும்ம யக்திரூன அலா அன் யுகையிரு, அந்த பாவங்களை தடுப்பதற்கு ஒரு சாரார் சக்தி பெற்றிருந்தார்கள். சும்ம லா யுகையிரு, அந்த சாராரும் அந்த பாவத்தை தடுக்கவில்லை. இரண்டு ரிவாயத்துகளில் இரண்டு விதமான அறிவிப்புகள். ஒரு அறிவிப்பு மேல் சொன்னதை போன்று அவருக்குண்டான வேதனை அந்த சமுதாயத்தையே சாரும். இது ஒரு அறிவிப்பு. நபிகள் பெருமானார் பெரிதொரு ஹதீஸில் சொல்வார்கள், அநீதங்களை கண்டும் காணாமல் ஒதுங்கிவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் துஆ செய்வீர்கள், உங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படாது. யோசிச்சு பார்ப்போம், யாரோ செய்யக்கூடிய அநீதம், அதற்கே நமது துஆ தடுக்கப்பட வேண்டும், அதற்கே நமது துஆ நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் சொல்லி தருவாங்க, கண்களுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய அநீதங்களை தடுப்பது, நீங்க யாரையும் அடிக்க வேண்டாம், பதிலுக்கு தட்டி கேட்க வேண்டாம், முடிந்த அளவு தடுங்கள் குரலால். ஒரு ஆபத்தான ஒரு குரல், யாரை எல்லாரையும் சேர்க்கிறதுக்கு ஏதாவது, அது ஈமானுக்கு உண்டான பண்பு. அந்த ஈமானிய பண்பு குறைந்து விடுவதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ துஆ செய்வாய், அந்த துஆ நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீமைகளை தடுத்தல் என்பது நம்ம பிள்ளை குட்டிகளை தடுத்தா மட்டும் போதாது. சமுதாயத்திற்கு, வீட்டிற்கு வெளியிலும், சமுதாய அரங்கிலும், பொது அரங்கிலும் கண்களுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய தவறுகளை, அவன் கையில் ஆயுதம் இருக்கு, நெருங்கி போக முடியல, குறைந்தபட்சம் குரல் கொடுங்க. இன்னைக்கு மீடியாக்கள்லாம் எழுதுறாங்க, பத்திரிகைகள்லாம், பட்ட பகல் நடக்குது, யாருமே தட்டி கேட்க முன் வரல. வெக்கம்தான், வெக்கக்கேடுதான். காரணம், மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்கள் அப்படி மாற்றி அமைக்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீ உன் பொண்டாடி பிள்ளை சந்தோஷமா இருக்க, அதான் உன் வாழ்க்கை காட்டித்தரப்படுது, தவறாது. அது மனித குணத்திற்கே மாறானது முற்றிலும். எனவே தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது, குறிப்பாக கண்களுக்கு முன்னால் தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது, அதை தட்டி கேட்கக்கூடிய, குறைந்தபட்சம் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லா மனிதர்களுக்கும் இருந்தாலும் குறிப்பாக முஃமின்களுக்கு இருக்க பெற வேண்டும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாதனால தான் தவறுகள் இன்னைக்கு பெருகிடுச்சு. யோசிச்சு பார்ப்பேன், ஒரு காலம் இருந்தது, தண்டனைகளுக்கு பயந்தாங்க, போலீஸுக்கு பயந்தாங்க. இன்னைக்கு நான் எல்லா பக்கமும் சிசிடிவி மாட்டி இருக்கிறோம், இருந்தும் துணிந்த கொலைகளும் கொள்ளையும் நடைபெறுகின்றது. யார் காரணம்? மனிதனுடைய இயல்பிலிருந்து மாறிட்டோம். மனிதனுடைய இயல்பிலிருந்து மாறிட்டோம். யாருக்கும் நடக்குது, எங்கேயோ நடக்குது. உண்மையிலேயே மனிதர்களாக வாழ பழகிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக இந்த உம்மத்திற்கு அவனது உதவியை கண்டிப்பாக முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானிய குணாதிசயங்களேனும் உலகத்தில் பேணி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.